பவித்ரா வணக்கம். அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும், அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கைது செய்யப்பட்டிருக்கூடிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்வர்ணா காந்த் சர்மா இது குறித்து அமலாக்கத்துறை பதில் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய பின்னணி பொறுத்தவரையில் 2021 22 ஆண்டு காலத்தில் மதுபான கொள்கை நடைமுறைப்படுத்தப்பட்டது டெல்லியில். அதில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி சிபிஐ முதற்கட்டமாக இந்த விவகாரத்தை கையில் எடுத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்தார்கள். அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் இந்த விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக கூறி வழக்கை விசாரணைக்கு எடுத்தார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக 9 முறை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை தரப்பில் சம்மன் அனுப்பப்பட்டது. ஆனால் இந்த சம்மனுக்கு அவர் நேரில் ஆஜராகிற காரணத்தால் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். குறிப்பாக இந்த சம்மனுக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் டெல்லி உயர்நீதிமன்றம் அவருடைய கோரிக்கை ஏற்க மறுத்தது. அரவிந்த் கெஜ்ரிவாலை பொறுத்தவரையில் அவர் மீதான சட்ட ரீதியான நடவடிக்கை எந்த தடையும் இல்லை என்று டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 21ஆம் தேதி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகளுடைய இல்லத்திற்கு சென்று 2 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணை முடிவில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தார்கள். அதற்கு பிறகு 22ஆம் தேதி டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அவருக்கு 6 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த அமலாக்கத்துறை காவல் வழங்கப்பட்டதானது நாளை, அதாவது 28ஆம் தேதியோடு முடிவடையக்கூடிய சூழ்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும், அவருடைய கைது நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சென்றார் அரவிந்த் கெஜ்ரிவால். உச்சநீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் கீழம் நீதிமன்றத்தின் நாடுங்கள், அதாவது டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்ததை அடுத்து மீண்டும் டெல்லி உயர்நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரம் வந்தது. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு தடை விதிக்க வேண்டும், இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கானதுதான் இன்று விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு நீதிபதி ஸ்வர்ணா காந்த் சர்மா முன்பாக விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதில் அளிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதையடுத்து அமலாக்கத்துறை தரப்பு இந்த விவகாரம் தொடர்பாக பதில் அளிக்கப்படும். அதற்கு பிறகு மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதுதான் அடுத்த கட்டமான என்ன நகர்வை நோக்கி செல்லும் என்பது நமக்கு தெரிய வரும். தற்போது நிலையில் அமலாக்கத்துறைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக பதிலளிக்க உத்தரவிட்டிருக்கிறார்கள். பவித்ரா.